இதே மாதிரி 2000 கருணாநிதி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். GOMS10 2000 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. என்னென்னா அந்த கேபிள்லாம் கலர் கேபிள்லாம் பதிச்சாங்கல்ல, அவங்க இனிமேல் அந்த அரசாங்கங்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. அவங்களே குழியை தோண்டிக்கலாம், அவங்களே கேபிளை பதிச்சிடலாம், அவங்களே அதை மூடிடணும் அப்படி சொல்லியிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னால் போகிறோம் அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்காக இப்போ சென்னையில் இப்படி மாதிரி கேபிள் பதிச்சாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 9800 ஆண்டுக்கு, வருஷத்துக்கு 9800 ட்ராக் கரண்ட்டுன்னு அப்படின்னு வாங்கணும். அப்போது சரின்னு சொல்லி அப்போ எனக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நான் வந்து ஆர்டிஐயில் கேட்குறேன். கேட்டால் இது வந்து ஆரணியிலேருந்து கொடுக்குறாங்க எனக்கு. ஆரணி நகராட்சி பொது தகவல் அலுவலர் மேலாளர் ஆரணி நகராட்சி. லென்த் ஆஃப் கேபிள் 32 கிலோமீட்டர் 5500. அந்த மாதிரி அந்த சைடு நகராட்சி பக்கம் போச்சுன்னா 5500 ட்ராக் கரண்ட் ஃபார் கேபிள் அப்படின்னு போட்டு கேபிள் டிவி டீட்டெயில்ஸ் 5,28,000 அவங்க கொடுத்துருக்கணும், கட்டியிருக்கணும். 1,70,000 1,70,000. ஆனால் சம் டியூ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் நான் கலெக்ஷன், அவன் பணம் கட்டலை. அதனால் கேபிள் டிவி கரண்டாக பண்ணுறாங்க, பணம் கட்டுறது கிடையாது. கேபிளில் ரோட்டை தோண்டுவாங்க, கேபிளை பதிப்பாங்க, கேபிளை மூடுவாங்க, சரியாக மூட மாட்டாங்க. அது விழுந்து எவனா செத்து போவான். ட்ராக் கரண்ட் வசூல் பண்ணாமல் ஜாலியாக இது சம்மந்தமான ஆர்டிஐயில் கேட்டேன். ஆர்டிஐயில் 2006 கேட்டு 2015 மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்டு அதுக்கப்புறமா தான் உத்தரவு போட்டாங்க. அப்போ தான் அந்த பதிலெலாம் வந்தது எனக்கு. ஏதோ மழையில் நினைஞ்சு கொஞ்சம் சுப்பாக இருக்குது. ஏன்னா எப்படிலாம் கொள்ளடிச்சிருக்காங்க பாருங்கள். இதை இப்போ சம்மந்தப்பட்ட அதெல்லாம் ஏதாவது எம்எல்ஏ எம்பி ஆனதான் இதெல்லாம் வெளியே தெரிய முடியும். ட்ராக் கரண்ட்டில் மாத்திரம் பயங்கர பேர் நிறைய பேர் கோடீஸ்வரராக இருப்பாங்க கட்டாமல். ஆனால் அந்த ரோடை வெட்டுறது இஷ்டத்துக்கு வெட்டி போட்டு குழி போட்டு திருப்பி ரோடு போட்டு நம்ம வரி பணம் வரி கட்டு நம்மகிட்ட தான் பிடிங்கிட்டுவோம். கார்பரேஷன் நகராட்சியெல்லாம் இவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். டியூ இது நிறையா இருக்குது. அதே மாதிரி இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். ஜெய்ஹிந்த்.